ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 11 மாதங்களும் கண்ணின் மணியை போல காத்தவர், தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்பிவித்தவர், பாதுகாத்தவர். இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னாலே நன்றியோடு நான் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். 11 महीने भी प्रभु ने हमको अच्छी तरह से संभाल कर लेकर आया, इसके लिए मैं प्रभु को धन्यवाद करता हूँ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु का नाम की महिमा हो. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா भविष्यवाणी की किताब 45வது அதிகாரம் 45 verse 2 இரண்டாவது வசனம். ஏசாயா 45 verse 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். आगे आगे चलूंगा और ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा. मैं पीतल के किवाड़ों को तोड़ डालूंगा और लोहों के बेड़ों को टुकड़े टुकड़े कर दूंगा. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, स्वर्गीय पिता, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, आपके नाम की महिमा हो, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, राज्य आवे, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதைப் போல जैसे आपकी इच्छा स्वर्ग में होता है பூமியிலும் वैसे ही இந்த நாளிலும் आज के दिन இந்த நேரத்திலும் इस समय पे இந்த செய்தி நேரத்திலும் इस मैसेज के टाइम पे உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேறும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். आपकी इच्छा हमारे अंदर पूरा होने दे. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். आपके वचन के द्वारा हमारे साथ बात. எந்த நோக்கத்திற்காக இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரோ அந்த நோக்கமும் அந்த சித்தமும் உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, சபையிலே, எங்களுடைய தேசத்திலே நடக்கட்டும். जिस इच्छा से आप ये वचन को हमारे अंदर दिया है उस इच्छा को पूरा कीजिए. உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். हमारे हाथ में समर्पण कर. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. पवित्र आत्मा हमें संभालिए. டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் அப்புறப்படுத்துங்க. पूरी डिस्टर्बेंस को दूर हटा दीजिए. பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் புறமும் மேலும் கீழுமாய் சுற்றுப்புற எல்லை எங்கும் அசைவாடி உடைய ஆளுகைக்குள்ளாக வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा हमें पूरी तरह से ढांप कर रखिए. இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏசாயா 45:2 यशाया 45:2 में நான் உனக்கு முன்னே போய் मैं तेरे आगे आगे चलूंगा, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा. ஹல்லேலூயா. ஹிந்தில அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தமிழ்ல கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இருக்கிறது. ஹிந்தில உஞ்சி உஞ்சினா உயர்ந்த மேலையும் கீழையுமா இருக்கிறது இல்லையா? மேடும் பள்ளமும் அப்படி இருப்பதை என்ன செய்வேன்? சரியாக்குவேன். இங்கிலீஷ்ல என்ன வருது? crooked. என்ன வருது தம்பி? And will level the mountains. level the mountain. ஒரு எடிஷன் இப்படி இருக்கு. அதுல என்ன இருக்கு? ஓ, அதுல அப்படி இருக்கு. உனதுல என்ன இருக்கு? எக்ஸால்டட் தான் இருக்கா? சரி சரி. ஒரு சிலதுல crooked அப்படின்னு இருக்கு. எப்படி இருந்தாலும் சரியில்லாததை சரி செய்கிற தேவன். जो ठीक नहीं है उसको ठीक करने वाला प्रभु है. அந்த 12வது மாதத்திலே 12 महीना में கர்த்தர் கொடுக்கக்கூடியதான வார்த்தை, प्रभु का वचन है, அவர் நமக்கு முன்னே போகிறார். वो हमारे आगे जाता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போ என்று அவர் சொல்லுகிறார். मैं
तुम्हारे आगे जाऊंगा। அப்ப முன்னே போறார் அப்படின்னா अगर आगे जाएगा तो நாம் என்ன செய்யணும்? हम क्या करना है? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், no turning back, no turning back. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு எனக்கு முன்னே போகிறார், यीशु मेरा आगे जाता है, நான் அவருக்கு பின் சொல்வேன். मैं उनके पीछे जाता हूँ। இப்படி சொல்லித்தான் ஸ்நானமே எடுத்தோம். ऐसा बोलकर ही हम बपतिस्मा लिया। ஆனா அப்படி செய்யறோமா, டெய்லி நடக்கிறோமான்னு பார்த்தா लेकिन हम ऐसा चलते हैं क्या देखेगा तो ஆவியானவர் சொல்றார் இல்ல. पवित्र आत्मा बोलता है नहीं। சொல்ல முடியுமா? நாம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் பின்ன நான் எப்படி அவரை பின்பற்றணும் அதே போல தான் இன்னைக்கு வரல நான் பின்பற்றுறேன்னு சொல்ல முடியுமா? हम बोल सकते हैं क्या कि हम बपतिस्मा लेते समय जिस तरह हम उनके पीछे चलते थे बस वैसा ही अभी भी मैं चलता हूँ करके? கவனிங்க, கோட்டை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி இந்த நாள் கிடைக்காது. அப்போ அவர் நேரா தான் போறார், वो सीधा आगे जाता है, அவர் கோணல மானலமா போறவர் இல்லை. वो वाकड़ा तेकड़ा नहीं जाने वाला है, நம்ம குடிமகன்கள் மாதிரி ஜிக்ஸாகா போறவர் இல்லை. वो zigzag नहीं जाता है, அவர் நேரே போகிற தேவன், वो आगे सीधा जाता है, அவர் கிரமமாய் சகலத்தையும் செய்கிற தேவன். वो सभी कुछ ठीक तरह से करने वाला है। அதனால தான் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுகிறார். इसलिए वो अधर्मी लोगों को दूर हटाने के लिए கிரமத்துக்கும் அக்கிரமத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. धर्मी और अधर्मी में बहुत फर्क है। கிரமம்னா நேரா போறது, वो सीधा जाने का और वाकड़ा तेकड़ा में फर्क है। அக்கிரமம் என்பது வேற விதமான செயல்களிலே இருப்பது. अधर्म बोला तो अधर्म की काम करना। கிரமம் என்பது ஒழுங்கு, கிரமம் என்பது ஒழுங்கு. सीधा आगे जाना वो एक सीधा है। ஆனால் அக்கிரமம் என்பது அந்த ஒழுங்கிற்கு எதிரடையா இருக்கக்கூடிய ஒழுங்கீனமானது. वो अधर्म मतलब जो सीधा है उसकी उल्टा होता है। அப்போ நம்முடைய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். हमारे पिता वो सभी चीज को अपने समय पर ठीक से करता है। நம்மையும் கூட நேர்த்தியாகத்தான் உண்டாக்கினார். हम सभी को सीधा से बना। கவனிங்க, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மளை பெயரை சொல்லி அழைத்த தேவன் நம்மளை கோணல மானலமா சிருஷ்டிக்கல, அக்கிரமக்காரராய் அநீதிமான்களாய் பாவிகளாய் சிருஷ்டிக்கல, நீதிமான்களாய் பரிசுத்தனாய் தான் நம்மளை சிருஷ்டித்தார். हमें प्रभु ने माँ की कोख में बनाते समय अपन को पापी नहीं बनाया, बल्कि अधर्म भी नहीं बनाया, धर्मी बनाया और शुद्ध बनाया। ஆமென். அவருடைய மகிமையினாலே நம்மளை சிருஷ்டித்தார், उनकी महिमा से हमें भरा, அவருடைய கரத்தினாலே நம்மளை சிருஷ்டித்தார், उनकी हाथों से हमें बनाया, அவருடைய ஆவியை கொடுத்து நம்மளை சிருஷ்டித்தார். उनकी आत्मा को देके हमें बनाया, அந்த ஆவியினாலே நமக்குள்ளே அவருடைய ஆத்மாவை வைத்திருக்கிறார். उनकी आत्मा से हमारे अंदर ஸ்கப்ரான். हमारे अंदर भी आत्मा दिया है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் உருவாக்கப்பட்டதிலே தவறில்லை. इसीलिए हम जब जन्म होता है उसमें कुछ गलत नहीं। உருவான பிற்பாடு, வெளியே வந்த பிற்பாடு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்மை நடந்து கொள்ளலாம் என்று தேவன் நம்மை சிருஷ்டித்து நம்மளை வெளியே விட்ட பிற்பாடு हमें बाहर आने के बाद प्रभु ने हमें फ्रीडम दिया है, हम कैसा चलने का है करके இப்படிதான் செல்ல வேண்டும் என்ற வழியையும் வகுத்து கொடுத்து वैसा ही चलना है करके हमें एक मार्ग दिखा, அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி उस मार्ग हमें चलने के लिए இயேசு கிறிஸ்து இன்னும் சொல்லிட்டு போனா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், यीशु मसीह ने बोला कि मैं ही मार्ग सत्य और जीवन है, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. கவனிங்க, मेरे बिना कोई परमेश्वर के पास नहीं आ सकता। ஹல்லேலூயா. அப்போ அவர்தான் வழி, वही मार्ग है, அவர்தான் நமக்கு முன்மாதிரி. वही हमारे
அவர் நடந்த பாத அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தால் उन्होंने जो चला उस मार्ग को हम पीछे करेंगे तो நாம ஜிக்ஸாகா கோணலமானலமா நடக்க மாட்டோம். हम वाकड़ा तेकड़ा नहीं चलेंगे. நண்டு பார்த்துருக்கீங்களா? நண்டு கிராப் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா இருக்குது. तेकड़ा देखा है? அது எப்படி நடக்கும் தெரியுமா? कैसा चलता है? அதனுடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? நேரா இருக்குமா? சைடா நடக்கும். ஒரு சைடா वो एक ही साइड में चलता है. இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அது சந்ததி எல்லாமே அப்படிதான் நடக்கும். वो पूरा केकड़ा एक पूरा वैसा ही चलता है. ஆனா மனுஷன் அப்படி அல்ல. मनुष्य वैसा नहीं है. அவன் நேரா நடக்கணும்னு இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனாகவே பூமியில பிறந்து அவர் நடந்து காண்பித்துட்டு போயிருக்கார். वो मनुष्य को प्रभु ने सीधा चलने के लिए और उन्होंने खुद इस पृथ्वी में आकर हमें सिखा कर गया. ஹல்லேலூயா. அப்போ இங்க அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் यहाँ प्रभु बोलता है कि मैं तुम्हारे आगे जाऊं. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். जो वाकड़ा तेकड़ा है उसको मैं सीधा. அதாவது நமக்காக அவர் என்ன செய்யறாரா? वो हमारे लिए क्या करता है? நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கோணலும் மாணலுமான காரியங்களை हमारे आगे जो वाकड़ा तेकड़ा है उस चीज மேடும் பள்ளமாய் இருக்கக்கூடியவைகளை वो ऊपर नीचे है उस चीज அல்லது கடந்து போக முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறவைகளை और जो रुकावट है செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். उसको सीधा करूंगा करके. அப்ப அவர் நமக்கு முன்பதாக அப்படி கோணலும் மாறுபாடுமாய் இருக்கக்கூடியவர்களை செவ்வையாக்குவேன்னு சொல்லும் பொழுது हमारे आगे का सब चीजों को सीधा करेगा करके बोलते समय நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் हम उसके पीछे जाने वाले हैं. எப்படி இருக்க வேண்டும்? किस तरह होना चाहिए? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். वचन बोलता है कि जैसा प्रभु ने चला वैसा ही हम भी चला. அவர் நடந்தபடியே அவரை பின்பற்றுகிறவர்களும் நடக்க வேண்டும். वैसा उन्होंने चला वैसा ही हम भी चलना है. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவர் நடந்தபடி, அவர் எப்படி நடந்தார்? அவர் ஒன் சைடா அப்படி இப்படி இப்படி நடந்தார். वो एक அந்த நடைய சொல்லல. இப்படி நடந்தார் அப்படி நடந்தார் அந்த நடை அல்ல. அவருடைய நடக்கை, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்த பொழுது அவருடைய நடக்கை எப்படி இருந்தது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை நாம் பின்பற்ற வேண்டும். यीशु मसीह पृथ्वी में आकर किस तरह चलता था उसी तरह अपन भी चलने के लिए हम भी उनकी तरह को देखना है. அப்போ அவர் பரிசுத்தர் என்றால், अगर वो पवित्र है तो அவருடைய நடக்கை பரிசுத்தம் என்றால், उनकी चाल चलन पवित्र है तो பின்பற்றுகிற நாமும் கூட எப்படி இருக்கணும்? நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க हमें வேண்டும். अपनी पूरी चाल चलन में पवित्र होना चाहिए. ஹல்லேலூயா. அவர் நேர்மையானவர். वो सीधा आदमी है. நாமளும் எப்படி இருக்கணும்? हम भी सीधा அவரை பின்பற்றுகிறவர்கள் நேர்மையானவர்களாய் இருக்க வேண்டும். हम भी सीधा होना चाहिए. அவர் கருணை உள்ளவர். वो दयालु है இப்ப நாம எப்படி இருக்கணும்? तो हम भी क्या कैसा रहना கருணை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். दयालु होना चाहिए. அவர் தாய் தகப்பனை மதித்தவர். वो माता पिता को आदर करता था. மதிச்சாரா இல்லையா? கீழ்ப்படிந்திருந்தாரா இல்லையா? எத்தனை வயசு வரலாம்? ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால 30 வயசு வரலாம் என்ன செய்திருந்தாரா? அவரு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்றோம். वो 30 उम्र तक जब तक सेवा में आए तब तक वो माता पिता का आदर करता था. 2 வயசு ஆனாலே கீழ்ப்படிய மாட்டேன்து. वो 2 उम्र होएगा तो नहीं मानता. 1 வயசும் கீழ்ப்படிய மாட்டேன்து. 1 साल भी नहीं मानता है. 10 வயசா? 11 வயசா? 11 முடிஞ்சிடுச்சா? 10 அப்ப நடக்கிறது 11 தானே? 11 தானே? ஆமா. அவ 11ல நடக்கிறா 2 காலில். 11ம் கீழ்ப்படிய மாட்டேன்து. How old are you? ஆயுஷ் எத்தனை வயசு? 13ம் கீழ்ப்படிய மாட்டேன்து. சிஸ்டர் உங்களுக்கு என்ன வயசு?
வயசெல்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர், என் புருஷனுக்கே நான் சொல்லலை. ஹலோ, 40 கடந்தாலும் சரி, 50 கடந்தாலும் சரி, 60 கடந்தாலும் சரி, 70 கடந்தாலும் சரி, கீழ்ப்படிறதே இல்லை. कितना भी उम्र हो हम बात नहीं मानते हैं. கீழ்ப்படிறதே இல்லை. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அது ஒண்ணுதான். परमेश्वर हमसे यही चाहता है. கீழ்ப்படிறதுனா எப்படி? वो कैसा बात मानना? நேரா அவருக்கு முன்னால போயிட்டு நான் உனக்கு கீழ்ப்படிற ஆண்டவரேன்னு சொல்றதா? बात मानना मतलब क्या है? उसके सामने जाके हमें आपका அது அல்ல. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, उनके बात क्या बोलता है, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ क्या बोलता है, அதை நாம் கை கொண்டு நடப்பதுதான் கீழ்ப்படிதல். उनके अनुसार चलना ही बात. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ன சொல்லி இருந்தா, अगर माता पिता को आदर कर करके ஹலோ करेगा तो கவனிங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவான்னு சொல்லி இருந்தா என்ன செய்யணும்? எப்படி தூக்கி பார்த்துக்கு வெயிட் போடுறதா? அது இல்லை. கனம் பண்றதுன்னா என்ன? அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட், மரியாதையே கொடுக்கணும். तो उनको आदर देना चाहिए. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஒரு பெண்ணுக்கு சொல்றாரு, தகப்பன் வீட்டை மறந்துடு. एक स्त्री को बोलता है कि तू अपने माता पिता का घर को भूल जा. எப்ப சொல்றாரு? எப்ப சொல்றாரு? திருமணம் ஆகும் பொழுது சொல்றார். ராஜா உன்னில் பெரிய பண்ணனா தகப்பன் விட்ட மறந்துரு. अगर राजा तुम्हारे ऊपर प्रिय होना है तो तुम्हारे माता पिता के घर को. நீங்க வேதத்துல இந்த வார்த்தை நான் ரொம்ப தியானிச்சிருக்கேன், நிறைய யோசித்தும் பார்த்துருக்கேன். வேதத்துல பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஜோடி இருக்காங்க கல்யாணமானவங்க? இருக்காங்களா இல்லையா? हम बाइबल में जांच के देखेगा तो ऐसा औरत मर्द करके कितना जोड़ी है. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு யாராவது எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க. शादी होने के बाद वो लोग अपने माता पिता का घर पे गया करके लिखा है क्या? மறு வீட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் தலை தீபாவளிக்கு போனோம், தலை கிறிஸ்மஸுக்கு போனோம், புது வருஷத்துக்கு போனோம், இல்லை அப்பப்போ இதுக்கு போனோம் அதுக்கு போகணும்னு ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்க. இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கற்றுக்கிறேன். अगर ऐसा रहेगा तो बताइए. இருக்கா சிஸ்டர்? அப்போ நம்ம மற்ற முறையெல்லாம் எங்கேருந்து வந்தது? பாரம்பரியம். யாருடைய பாரம்பரியம்? வேதத்தின் பாரம்பரியம் அல்ல, நம்முடைய வேதத்தில் உள்ள முற்பிதாக்களின் பாரம்பரியம் அல்ல. இன்னும் நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு परमेश्वर के बच्चे बोल के हम क्या मानते हैं? உலக நடக்கையை பிடித்து கொண்டிருக்கிறோம். हम इस दुनिया के रीति को हम पकड़ के रखे हैं. ஆமென், ஹல்லேலூயா. அதுல வேற கல்யாணம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா பெரிய தலைவலியே வரும். கல்யாணத்தை பொண்ணு வீட்டில் வைக்கிறதா, கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிறதா? ऐसा बहुत परिस्थितियां आती हैं कि शादी के पहले किधर शादी रखना. அதுல ஒரு சிலர் ஒரே கேட்டகரியா இருந்தா கூட ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல பொண்ணு வீட்டுல தான் வைக்கணும் அப்படின்னுவாங்க. कोई बोलेंगे बहन बेटी के घर पे रखना. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல மாப்பிள்ளை வீட்டுல தான் வைக்கணும்னுவாங்க. कोई बोलेंगे नहीं लड़का के घर. அதுக்கப்புறம் சில சடங்குகள் எல்லாம் பொண்ணு வீட்டுல தான் வைக்கணும்னுவாங்க ஒரு சிலர். कोई बोलेंगे बेटी के घर. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க இல்ல மாப்பிள்ளை வீட்டுல தான் வைக்கணும்னுவாங்க. कोई बोलेंगे लड़का का घर पे रखना है. எனக்கு கூட கல்யாணம் ஆகும்போது சொன்னாங்க, மாப்பிள்ளை பெண்ணு வீட்டுக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்கே போனோம், பெண்ணு வீட்டுக்கு வந்து பாலும் பழம் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாண ஹாலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. मेरे शादी में भी ऐसा ही बोले थे कि पहला लड़की के घर में आके ही जाना है करके. நான் போக மாட்டேன்னு இருந்தேன். मैं नहीं जाऊंगा बोला. இந்த உலக பிரகாரமான வழக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டு. इस दुनिया के रीति नीति नहीं चाहिए. ஆனால் அதை வச்சு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சதுனால கர்த்தர் சொன்னார் போப்பா அப்படின்னாரு. लेकिन प्रभु ने बोला कि जाओ करके. அதுக்கப்புறம் போனேன். फिर गया मैं. பாலம் பழம் குடிக்கணும்னு தானே கூப்பிட்டு போனாங்க, ஆனா சர்பத் தங்க கொடுத்தாங்க. கொடுத்தா நல்லதான், குடிச்சுக்கிறோம் என்ன.
சம்பளம் தரல, பாருங்க, கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு தானே சொல்லணும். அவங்க சொல்றவே எத்தனை நாளைக்கு அதே சொல்லுவீங்க? எத்தனை நாள் வருஷம் ஃபுல்லா சொல்லுவேன்ல, கொடுக்கவே இல்லைல்ல. கொடுத்துன்னா சொல்லி கூப்பிட்டது எதுக்கு? பாலும் பழம் கொடுக்கணுன்றதுக்காக. நீங்கள் எனக்கு சோப்பா ஜூஸை கொடுத்தா நான் என்ன சொல்லுவேன் அப்புறம்? நோ, அது பால் ஆகாது. அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்ல. சர்பத் தான் குடிச்சேன், வேற என்ன பண்றது? பாருங்க, அவர் அதையாவது கேட்குறாரு, குடிச்சிங்களா, கோவப்பட்டு வந்துட்டீங்களான்ற. இல்லை இல்லை, குடிச்சிட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வேதத்துல இல்லாத சில சரக்குகள். அவர் நேரானவர். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் நேரானவைகள். அது நம்மை நேராய் பரலோகத்திற்கு நேராய் வழி நடத்தக்கூடியவைகள். ஆனா நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை படிச்சுக்கிட்டோம், நான் அப்படிதான் இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டோம் கூட, நாம நடந்து கொடுக்கிற முறை எப்படி இருக்குன்னு சொன்னா வாக்கடா தேக்கடா தான். சில விஷயங்களை நாம செய்யும் பொழுது உலக பிரகாரமான காரியத்தை தான் முன்வைக்கிறோம். கல்யாணத்துல தான் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்தா கூட முத முடிய போயிட்டு சலூன்ல எடுக்க கூடாதான். எங்க போய் எடுக்கணுமா? எங்கேயாவது. ஆமா, இந்துக்கள்ல எல்லா கிறிஸ்தவங்களும் கூட அப்படிதான் இருக்காங்க. கோயில்ல போயிட்டு மொட்டை யாரோ உயிர் கொடுத்த சாமிக்கு மயிர் கொடுத்த கதையா? சில பேர் ஆவிக்குரியவங்கன்னு சொல்றவங்க கூட வேளாங்கண்ணிக்கு போறேன்றாங்க. எதுக்கு போறீங்கன்னு கேட்டா, முடி எடுக்க. ஏன் அங்க போனாதான் சலூன்காரன் எடுப்பானா இல்லையா? இங்க இருக்கிறவன் எடுக்க மாட்டான். அந்த அம்மா என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? அது மரியாளம்மாவா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மரியாளம்மான்னு நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அங்க போறாங்க. மரியாளம்மா அங்க இல்லை. இவங்க மரியம்மாவா? பேரு தான் வச்சிருக்காங்க. இல்லை, சோத்திரம். அவங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவுடைய தாயாகிய மரியாள் இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். ஆராம் நையே, இயேசுவும் கூட இங்க பூமியில இல்ல. இயேசு பரலோகத்திலே நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால யார் இயேசு இங்க இருக்காருன்னு சொன்னாலும் நம்பாதீங்க, மரியாள் இங்க இருக்கான்னு சொன்னாலும் நம்பாதீங்க. இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், அவர் நடத்தக்கூடிய செயல்களிலே நாம் நடக்காமல் பரலோகம் போக முடியாது. पवित्र आत्मा के बात को हम नहीं सुनेंगे तो हम स्वर्गराज नहीं जा सकता है. இன்னைக்கு அந்த பிறந்த பிள்ளைக்கு முடி எடுக்கணும்னா கூட ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு எடுக்கணும். அது என்ன எதுக்குன்னு தெரியல. अगर बच्चे को बाहर निकालना है तो हम मंदिर में जाके निकालना है करके. உலகத்தார் ஒருவேளை அப்படி இருக்கலாம். अगर दुनिया के लोग ऐसे, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி எங்கேயாவது எழுதப்பட்டு இருக்கிறதா? परमेश्वर के बच्चों लोग का ऐसा कुछ लिखा है. இதுல வேற போயிட்டு அங்க ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், கோழி வெட்டணும், கொக்கு வெட்டணும்னு வேற. अगर वहां जाके गाय बकरी या कुछ काटने का करके भी मन्नत करते हैं. हालेलुया. எங்க கிறிஸ்டலுக்கு இன்னும் மொட்டையே அடிக்கல. क्रिस्टल को अभी तक बाल नहीं निकला. 24 வருஷம் ஆயி போச்சு. 24 इयर्स हो गया उसका. அதனால முடி வளராமலா போச்சு. उसका
इसलिए नहीं बढ़ गए அவனுக்கு நிறைய முடி வளர்ந்துனே தான் இருக்கு. उसको और बढ़ते रहता है எந்த பிள்ளைங்களையும் எங்கேயும் கூட்டு போயிட்டு மொட்டை அடிக்கல. அந்தந்த நேரத்துக்கு வீட்டாண்டி ஆலிவுக்கெல்லாம் வீட்டாண்டியே வந்தான். உடனே அங்கே போட்டு மொட்டை போடணும், வெயில் காலத்தில் ஜாஸ்தி இருந்துச்சு மொட்டை போடணுமேனு போடணும். तो गर्मी के टाइम में बाल बढ़ेगा तो अच्छा नहीं करके सैलून वाला को बुला के घर पे ही பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டதே கிடையாது. बच्चे लोग को नहीं टकलू नहीं लगा கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, அதற்கு இசைந்தார் போல் இருந்தால்தான் வாழ்க்கை நேரான வாழ்க்கை. இல்லைன்னா கோணலும் மாணலுமான சந்ததியாய் நாம் காணப்படுவோம். अगर प्रभु कैसा बोलता है वैसा ही हम चलेंगे तो ठीक है लेकिन नहीं तो वाकड़ा तेकड़ा होता அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நேர்மாறாய் நடந்தாலே நாம் மாறுபாடான கோணலான சந்ததிகள். वो जैसा बोलता है वैसा ही नहीं करेगा तो हम ठीक चलने वाले எது கோணல் கோணலா போவோம்? கோணல் கோணலா போறது எது? சர்ப்பம் இல்லையா? அப்ப கோணல் கோணலா நம்ம போறோம்னா நமக்குள்ள இருப்பது சர்ப்பத்தின் ஆவி. अगर हम वाकड़ा तेकड़ा जाएंगे तो वो हमारे अंदर सर्प का आत्मा रहता है. ஆமா, ஏன்னா அது நேரா போகவே போகாது. वो कभी सीधा नहीं जाता है. அதுவும் ஒரு காலத்துல நேரா தான் இருந்துதான். वो भी पहला सीधा ही था. ஆனால் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கட்டளையை மீறும்படி செய்ததோ, वो जब वो प्रभु के बच्चों को अपनी आज्ञा मानने से निकाल दिया, அது அப்பொழுது சாபத்தை பெற்றுக்கொண்டது. सब साप मिला उसको. சாபத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அது வளைந்து நெளிந்து போனது. वो साप पाकर वो फिर அப்ப கோணல மாலமா நடக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க யாரு? சர்ப்பத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சாபத்தின் பிள்ளைகள். वो वाकड़ा तेकड़ा अगर हम चलेंगे तो हम भी सांप के जैसे सांप पाएंगे और आशीर्वाद को नहीं पाएंगे. அப்போ தேவன் இந்த மாசத்துல அவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போறேன். तो इस महीना में प्रभु बोलता है कि मैं तुम्हारे आगे जाऊं. எதுக்கு முன்ன போறேன்? கோணலானவைகளை செவ்வையாக்க முன்னால போறேன். जो वाकड़ा है उसको सीधा करने के लिए. ஹலோ, கவனிங்க, கோணலானவைகளை செவ்வையாக்க முன்னால போறேன். जो वाकड़ा है उसको सीधा करने के लिए आगे. பின்னால போற நாம் எப்படி போனோம்? पीछे जाने वाले हम क्या करना है? எப்படியும் அப்படியுமா ஜிக்ஸாகா போயிட்டு இருந்தா அவர் பின்னால போறேன்னு சொல்ல முடியுமா? अगर हम जिगजैग मारेंगे तो हम बोल सकते हैं कि उसका पीछे जाता. அவருடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றியே போக வேண்டும். उनके पीछे उनका शरण को पीछे करके அப்படி போனாதான் ऐसा जाएंगे तो பரலோகம் போய் சேர முடியும். स्वर्गराज जा सकता. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி மாதத்துல இந்த வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். इसीलिए प्रभु इस महीना में हमें நான் உனக்கு முன்னே போறேன். मैं तुम्हारे आगे जा. ஏற்கனவே அவர் முன்னே போயிட்டார். எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி போனாரு? அதற்காக பல காரியங்களை அவர் செய்ய வேண்டியிருந்தது, பாடுபட வேண்டியிருந்தது, கஷ்டப்பட வேண்டியிருந்தது, பலவிதமான காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வேண்டியிருந்தது. उन्होंने पूरा खून निकलना पड़ा. ஆனாலும் அத்தனை அவர் சகித்து கொண்டாரு. அப்போ அந்த கடைசி அந்த தருணத்துல கூட இருந்த சீஷன் ஒருத்தன் அப்ப 12 பேர்ல ஒருத்தர் கூட இல்லை. वो 12 दिन में एक भी उनके साथ नहीं था. சிலுவையில எல்லாம் அடிச்சு முடிஞ்ச பிற்பாடு தான் ஒருத்தர் நைஸா வந்தார். तो क्रूस पर मारने के बाद एक ही जन आया. அவர் வர வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். वो आने की स्थिति प्रभु ने, ஏன்னா அவர் மூலமா சில ஊழியங்கள் நிறைவேற வேண்டி இருந்தது. क्योंकि उनके द्वारा एक सेवा था. தாயை கவனிக்க வேண்டிய ஊழியம், माता को संभाल
संभालने की। அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவரை தனியாக விடப்படும் பொழுது அவரோடு கூட வந்து பல காரியங்களை, பரலோக காரியங்களையும் பூமிக்குரிய காரியங்களையும் நடக்கக்கூடிய காரியங்களும் வெளிப்படுத்த வேண்டி இருந்தது. और स्वर्ग की और पृथ्वी की पूरा रहस्य को जानने की इच्छा प्रभु उनके ऊपर रखा था। அவர் ரொம்ப அன்பான சீஷனாயும் இருந்தார். वो एक प्यारे என்னதான் அன்பு இருந்தாலும் கூட பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்யுதுதான், தப்பிக்கொள்ள தான் போகிறது. कितना प्यार था फिर भी ஆனாலும் அந்த அன்பு எல்லாம் கடைசி நேரத்தில் ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனம் திரும்பி ஓடி வரவும் செய்கிறது. उस प्यार से वो भाग कर आता है वापस। அந்த சீஷனுடைய இருதயம் கோணலா இருந்ததும் கூட அதை செவ்வையாக்கினார் இயேசு. यीशु ने उनका हृदय को भी सीधा किया। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவை அண்டையில் அவன் வந்து நிற்கும் பொழுது क्रूस पर आते समय தன்னுடைய தாயை பராமரிக்கக்கூடியதான பொறுப்பை அந்த சீஷனிடத்துல கொடுத்தார். अपने माता को संभालने की काम उनके हाथ में दी। வசனம் சொல்லுகிறது, அந்நேரம் முதல் அந்த சீஷன் மரியாளை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. वचन कहता है कि उस समय के बाद उस शिष्य ने अपने माता को खुद की माता समझे। ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் மேல் வைத்த நம்பிக்கையை விட தன்னுடைய சீஷன் மேல் வைத்த நம்பிக்கை இயேசுவுக்கு பெரிதாக இருந்தது. अपने खुद के भाई बहन से बढ़कर अपने शिष्यों के ऊपर इनका विश्वास था। ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பிள்ளைகள் எப்படி வேணாலும் மாறுவாங்க. இயேசு அன்னைக்கே அதை தீர்மானிச்சு தான் அந்த பொறுப்பை, தன் தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை சகோதரர்கிட்ட கொடுக்காம தன்னுடைய சீஷன்கிட்ட கொடுத்தான். சீஷன் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அவன் நிச்சயமாய் வைத்து பராமரிப்பான். बच्चों लोग के ऊपर भरोसा रखने से अपने शिष्यों को ऊपर भरोसा किया क्योंकि वो कभी ना कभी माँ को संभालेगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு சில விஷயங்களை நேராக்கி கொண்டே அவர் பரலோகம் போனார். प्रभु ने कुछ चीजों को सीधा करके அது உலகத்தில் இருக்கிறவருடைய காரியங்களிலும் இருந்தது, சீஷருடைய காரியங்களிலும் இருந்தது. दुनिया के लोगों के ऊपर भी था, शिष्यों के ऊपर भी था। ஹல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறதான நாம் நமக்கு எதிர்கொண்டு வரக்கூடியதான அத்தனை விதமான கோணலான காரியங்களையும் நேராக்கி நாமும் நேர்கொண்டு அவர் பின்னால் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். वैसा ही हम भी हमारे आगे जो भी रुकावट आता है, ऊंचा नीचा आता है, उसको सीधा करके चलना। நல்லா கவனிங்க, இயேசு நடுவுல இருக்கார். यीशु बीच में है। ஆமென். முன்னால என்ன இருக்கு? आगे क्या है? என்ன இருக்கு? இந்த வசனத்தின்படி முன்னால என்ன இருக்கு? वचन क्या? கோணலானவைகள் இருக்கு. அது மலையோ பள்ளமோ மேடோ பள்ளத்தாக்கோ கோணல் மணலான வழியோ ஏதோ ஒண்ணு முன்னால இருக்கு. कुछ तो सामने है। இயேசு நடுவுல இருக்கார். यीशु பின்னால யார் இருக்கோம்? पीछे कौन? நாம இருக்கோம். நாம எப்படி இருக்கோம்? हम किस तरह है? இயேசுவுக்கு முன்னால கோணலும் மானலுமா இருக்கு. यीशु के सामने जो वाकड़ा तेकड़ा, பின்னால இருக்கிற நாம எப்படி இருக்கோம்? अब पीछे रहने वाले हम कैसे हैं? நல்லா இருக்கோமா? ஜோயல் சொல்ல முடியுமா? நீங்க நான் சீதா தான் இருக்கேன் இயேசுவோடன்னு முடியாது. சொல்ல முடியுமா தாய்? சொல்ல முடியுமா? அவரை பார்க்குறிய நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய கிருபை. அவர் சொல்றார், முன்னாலே நான் சபையாக்க போறேன், அதை வைத்து உன்னையும் நான் சபையாக்க போகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். प्रभु बोलते नहीं रहेगा। சில விஷயங்களை கர்த்தர் உடைச்சி பேசினார்னா இங்க நிறைய பேர் உட்காரவே மாட்டீங்க. अगर कुछ चीजों को प्रभु बताएगा तो हम रह नहीं सकता है। கர்த்தர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால மறைமுகமா சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். प्रभु को कृपा बड़ा है, इसीलिए प्रभु हमसे बात करता है। நாம செய்யக்கூடியதான காரியங்கள், நம்ம பேசக்கூடியதான காரியங்கள், நாம் சிந்திக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே சொல்லிட்டாருன்னா, हम जो भी सोचते हैं उसको प्रभु अगर बताएगा तो ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே முடியாது. இங்கேயே சொல்றேன், एक दूसरों के मुंह को हम देख नहीं सकता है। அல்லேலூயா. ஏன்னா
மனுஷன் முகத்தை பார்க்கறான், அவர் உள்ளத்தின் ஆழத்தை காண்கிற தேவன். क्योंकि प्रभु चेहरा को, मनुष्य चेहरा को देखता है, प्रभु हृदय की गहराई को देखता है। மனைவி கணவனை ஏமாற்றலாம், पत्नी पति को धोखा दे सकता है, கணவன் மனைவி ஏமாற்றலாம், पति पत्नी को धोखा दे सकता है, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றலாம், बच्चों माता पिता को धोखा से, அல்லது பெற்றோர் பிள்ளைகளை ஏமாற்றலாம், तो माता पिता बच्चों को, நண்பன் நண்பனை ஏமாற்றலாம், दोस्त दोस्त को धोखा दे, சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகளை ஏமாற்றலாம், और भाई बहन लोग को धोखा, ஊழியக்காரன் விசுவாசி ஏமாற்றலாம். और सेवक विश्वासियों को धोखा दे, அப்படியெல்லாம் இருக்கா பாஸ்டர்னா? நிறைய நடக்குது. ऐसा बहुत कुछ होता है। விசுவாசிகள் ஊழியக்காரனை ஏமாற்றலாம். विश्वासी लोग पास्टर जी को धोखा दे सकता है। ஒரு தகப்பன் சொன்னாரு, एक पिता ने कहा அவங்க பிள்ளையை குறித்து, उनके बच्चों के बारे में, பாஸ்டர் என்கிட்ட தான் சொன்னார், வேற யாருக்கிட்டையும் இல்லை. பாஸ்டர் இவன் கர்த்தர்கிட்டயே கமிஷன் கேட்பான். एक प्रभु से कमीशन मांगेगा। அப்படின்னா எவ்வளவு ஒரு மட்டமா தன்னுடைய பிள்ளை தான், வேற யாரும் இல்லை, தன்னுடைய பிள்ளையை குறித்து அவர் சொல்றாரு, இவன் கர்த்தர்கிட்டே கமிஷன் கேட்பான், கமிஷன் அடிப்பான். बच्चों को इस तरह बोलता है कि वो प्रभु से ही कमीशन मांगेगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒஸ்டான ஒரு கேரக்டரா இருக்கும்னு பாருங்க. तो उसका कैरेक्टर कितना गंदा रहेगा। சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கமிஷன், ஏதாவது காரியம் இல்லைன்னா சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. अगर कुछ लाभ नहीं है तो कुछ नहीं, काम नहीं करेंगे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காமெடியை பார்த்தேன் நான், ஒரு காமெடியை பார்த்தேன். कॉमेडी देखा, மாமியார் மருமகள். सास और बहू का। நீங்க பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. हम लोग देखा मालूम नहीं। ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நல்ல சந்தோஷமா தான் நின்னுகிட்டு இருக்காங்க. दोनों एक दूसरों के साथ खुशी से रहते हैं। மாமியார் நினைக்கிறாங்க, तो मामियार மருமக பரவாயில்லையா, நமக்கு நல்ல ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்காளே. तो सास को सोचती है कि बहू मेरे को கவனிங்க, अच्छा साड़ी लेके दिया है, நல்ல பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்காளே. वो अच्छा साड़ी लेके दिया है, அப்ப ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறா போல இருக்கு. वो कुछ तो चाहता है। ஜாக்கிரதையா இருக்கணும், இதற்கெல்லாம் நம்ம மயங்கிடக்கூடாதுன்னு உள்ள நினைக்கிறாங்க. तो अपन जागरूक रहना चाहिए करके वो अपना मन में सोचती है। அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம கோயிலுக்கு தானே போறோம், போய் அந்த குளத்துக்கிட்ட நிற்கும் போது இவ்வளோ தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. तो மாமியார் மருமகளை நினைக்கிறாங்க, நல்ல பட்டு சாடி வாங்கி கொடுத்தவல்ல. सास इस तरह सोचती है कि बहू को अपने மருமக நினைக்கிறா, उसको ढकल देने का। மாமியார் நினைச்சிருக்காங்க அவங்க மேல இருக்கிற பாசத்துல நம்ம பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கோன்ட்டு. तो बहू सोचती है कि हम सास को एक अच्छा साड़ी இப்ப வெளியே போகும்போது எருமை மாடு வரணும், अभी बाहर जाते समय இந்த சகப்பு கலர் கண்ணை பார்த்த உடனே அது என்ன செய்யும், தூக்கி போட்டு மிதிக்கும். ये लाल साड़ी को देख के उसको मारेगा करके सोचती है। இது காமெடியோ இல்லையோ தெரியல, ஆனா நிறைய மாமியார் மருமகளுக்குள்ள இப்படிதான் போராட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ये कॉमेडी है, लेकिन बहुत कुछ लोगों के साथ ऐसा ही होता है। நாம என்ன நினைக்கிறோன்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார். हम क्या सोचते हैं करके प्रभु, ஹல்லேலூயா. நம்ம போன்ல என்ன பேசுறோம், हम फोन में क्या बात करते हैं, என்னெல்லாம் நம்ம நடந்துக்கிறோம், कैसा யார் யாரை குறித்து என்ன நம்ம பேசுறோம், किसके बारे में क्या बोलते हैं, சம்பந்தப்பட்டவங்க அறியலனாலும் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் இருக்கிறார். सब कुछ जानने वाला है प्रभु, நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். वो हमें देखता है। அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறது. उनके आँख हमारे ऊपर, வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் 7 கண்கள் பூமியை எங்கும் சுற்றி வருகிறது. उनका 7 आँख पूरी दुनिया को घूम के आता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நிறைய பேருக்கு மாமியார் மருமகளுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மருமகளே நீ வந்துட்டுனியா, நீ இந்த வீட்டு பிள்ளை. अगर
मैं एक ही बात बोलता हूँ कि तुम अगर आ गए तो यहाँ के திருமணம் செய்து வந்துட்டனியா நீ யார் விட்ட பிள்ளை अगर शादी हो எங்க நீ வந்திருக்கே அதுதான் உன் வீடு तुम कहाँ आ गए வசனமும் அதுதான் சொல்லுகிற உன் தாய் வீட்டை தகப்பன் வீட்டை மறக்கணும் वहाँ तुम्हारा घर है करके மறக்காம நீ இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு போக வேண்டியதெல்லாம் இல்லை கோவிட் வந்தா கூட சில பேர் போனவங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனா இப்ப போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை மொபைல்ல என்ன செய்யலாம் டெய்லி கனெக்ஷன் டெய்லி டேட்டா போட்டு அதுக்குன்னு என்ன செய்யலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் पहला जाते हैं लेकिन பேசுறது தவறு இல்லை जरूरत नहीं है फोन में பேசுறது தவறு இல்லை தவறுன்னு நான் சொல்ல ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தர் கேட்கிறார் अगर हम बात करते हैं तो क्या बात करते हैं वो प्रभु என்ன பேசுகிறோம் क्या बात करते हैं இப்போ ஒருவேளை வீட்டுக்கு இங்க ஒரு திருமணமாகி ஒரு பெண் வந்திருக்கா தன் தாய் வீட்டுக்கு அவ ஃபோன் பண்றான்னும் போது அந்த தாயும் அந்த பிள்ளையும் என்ன பேசுறாங்கன்றத யார் கேட்குறா ஒருவேளை மாமியார் கேட்காம இருக்கலாம் புருஷன் கேட்காம இருக்கலாம் மாமனார் கேட்காம இருக்கலாம் வீட்டில் இருக்கவங்க யாரும் கேட்காம இருக்கலாம் ஆனா யார் கேட்குறா கர்த்தர் கேட்கிறார் ஆமென் அல்லேலூயா அப்படி கேட்கும் பொழுது அந்த டாக்கிங் அந்த பேச்சு ஆரோக்கியமானதா இருந்தா பிரச்சனை இல்லை हम फोन में बात करते समय कोई सुनने तो माँ या बाप कोई नहीं सुनेगा तो என்ன அவங்க என்ன அவங்க அம்மா கேக்குறாங்க உங்க மாமியார் ஒழுங்கா வச்சு உன்னை பாக்குதா அந்த பேச்சிலேயே மரியாதை இருக்காது சில நேரத்துல अगर इस तरह बात करते हैं कि इज्जत नहीं देते हैं और पूछते हैं तुम्हारा साथ कैसी है कैसा உன் புருஷன் எப்படி இருக்கான் तुम्हारा மரியாதையே இருக்காது तुम्हारा मर्द के ஆனா எதிரில பார்த்தா மாத்திரம் என்ன அப்படியே எல்லா மரியாதையும் கீழே வந்து விழுற மாதிரி இருக்கும் लेकिन सामने इस तरह बात करते हैं कि बहुत इज्जत देके என்ன எப்படி நடக்குது குடும்பம் எப்படி நடக்குது और परिवार कैसा चलता है இப்பெல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா நீ போயிட்டுனே மாமியார வேலை வாங்கன்னு தான் சொல்லி அனுப்புறாங்க अब जाके सास को काम देने के लिए बोलते அதே போல அவங்களுக்கு மருமக வந்து அவங்க அம்மா தானே சொல்லி அனுப்புவாங்க நீ போய் மாமியார வேலை வாங்கன்னு அங்க மாத்திரம் மாறுது அது கதை वो ऐसे தான் வீட்டுக்கு மருமக வந்தா மருமக தான் செய்யணும் தான் வீட்டு போன அங்க போனா மருமக அங்க என்ன செய்யக்கூடாது மாமியாருக்கு உதவி செய்யக்கூடாது நீ உக்காந்துக்கிட்டு இருக்கணும் இது எந்த விதத்துல நியாயம் நியாயாதிபதி பார்த்துக்கிட்டு தானே இருப்பாரு अगर अपना ஆமென் जाएगा तो काम करने को बोल அல்லேலூயா கோணலானவைகளை செவ்வையாக்கத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார் जो वाकड़ा तेकड़ा है उसको सीधा करने के लिए அவரை பின்பற்றுகிறதான நாம் நேரானவர்களாய் நேரஸ்தர்களாய் இருக்க வேண்டும் हम सीधा चलने वाला होना ஏன்னா அவர் நமக்காக கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குகிறாராம் वो हमारे लिए जो वाकड़ा அவர் நமக்காக சகலத்தையும் செவ்வையாக்க பின்னால பின்பற்ற நாம் வாக்கடா தேக்கடவா இருப்போம்னு சொல்லி நம்முடைய கிரியைகள் குரங்க காட்டிலும் கேவலமா இருக்கு குரங்க கூட சொல்லக்கூடாது அது கூட நல்ல புத்தியெல்லாம் இருக்கு சில நேரத்துல எந்த மிருகத்தையும் கூட மனுஷனுக்கு எக்ஸாம்பிளா எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா மனுஷனோட நல்ல குணங்கள்லாம் அதுங்கிட்ட இருக்கு हम जानवर को भी उदाहरण से नहीं बोल सकता है क्योंकि जानवर भी मनुष्य से बहुत अच्छा काम करता है ஏன்னா அதை விட கேவலமாய் மோசமாய் இன்றைக்கு சில மனுஷர்கள் நடந்து கொள்கிறார்கள் உலகத்தார் நடந்தாலும் பரவாயில்ல ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நடக்கும்போது அது தேவனுடைய மனசுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது प्रभु का बच्चे लोग भी इस तरह चलता है इसलिए प्रभु का मन दुख होता है அல்லேலூயா ஹலோ கர்த்தர் நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் प्रभु हमारे साथ बात करता है இவங்க எப்போ ஒழிஞ்சு போவாங்க அவங்க எப்போ ஒழிஞ்சு போவாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் அதை பார்ப்பார் हम गलत सोचेंगे कि वो कभी निकल जाएगा करके तो प्रभु उसको देखता है ஒருவர் என்னிடத்துல சொன்னார் एक जन इस तरह मेरे से कहा தன்னுடைய மகனை குறித்தும் மருமகளை குறித்தும் अपने बेटा और बहू के बारे में இவங்க போக்கு சரியில்லை वो इनका चाल चलन बराबर नहीं है இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா वो ऐसा ही चलेंगे तो என் சொத்தெல்லாம் அநாத ஆசிரமுக்கு நான் எழுதி வச்சிருவேன் मेरा पूरा धन दौलत मैं अनाथ आश्रम को दे दूंगा ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பெற்றோர் அநாத ஆசிரமத்துல விட்டுறாங்க बहुत लोग क्या करते हैं अपने
माता पिता के धन दौलत को लेकर அதை பார்த்து இவர் சுதாரித்து கொண்டார். वो इसीलिए वो बोलता है நம்மளையே அனாத ஆசிரமுக்கு அவங்க எழுதணும். நாமளே என்ன செய்யறோம்? நமக்கு கர்த்தர் கொடுத்ததை இல்ல உலகம் கொடுத்தது எதையோ நாம் என்ன செய்யலாம்? இப்படிப்பட்டவங்க கேவலமானவங்களுக்கு கொடுக்கறத விட என்ன செய்யலாம்? அனாத ஆசிரமுக்கு எழுதி வச்சிடலாம். उन्होंने ऐसा बोला कि मैं वो लोग अनाथ आश्रम छोड़ने के पहले मैं ही अनाथ आश्रम में पूरा धन दौलत दे दूंगा करके बोला. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? तो हम किस तरह रहना चाहिए? இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம தினந்தோறும் செய்திகள்ல பார்க்குறோம், கேட்குறோம். சிலதெல்லாம் கேட்கும்போது ஜெபிங்க பாஸ்டர்னு கேட்கும்போது துக்கமா இருக்கு. இப்படியும் பிள்ளைகள் இருப்பார்களா, இப்படியும் மருமகள் இருப்பாளா, இப்படியும் மாமியார் இருப்பாளா அப்படின்னு ரொம்ப துக்கமா இருக்கு. ऐसी बातें हम सुनते समय हमें बहुत दुख होता है कि ऐसे लोग भी है करके. நமக்கு எல்லாத்துக்குமே உதாரணங்கள் வேதத்துல இருக்கு. वो सभी के लिए உங்களுக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஆவியானவர் உணர்த்திருக்கேன், எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் நல்ல எக்ஸாம்பிள் வேதத்துல இருக்கு. सबके लिए अच्छी उदाहरण. ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணம் இருக்கு. एक ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணம் இருக்கு. एक पिता कैसा होना चाहिए करके लिखा. சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் இருக்கு. बहन बहन कैसा रहना चाहिए. ஒரு மாமியார் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் இருக்கு. सास किस ஒரு மருமகள் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் இருக்கு. बहू किस तरह होना चाहिए. உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் இதுல இருக்கு. लोग किस तरह होना चाहिए. நண்பன் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் இதுல இருக்கு. दोस्त किस तरह होना चाहिए. எல்லா ஊழியன் எப்படி இருக்கணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும், நாம எப்படி தேவனோடு இருக்கணும்ன்ற எல்லா உதாரணங்களும் இதுல இருக்கு. அதெல்லாம் சும்மா சும்மா வாயில சொல்லி எழுதினது அல்ல, எல்லாம் பிராக்டிக்கலா நடந்தது. सेवक कैसा होना चाहिए और विश्वासी कैसा होना चाहिए. வெறும் தியரி அல்ல இது, நமக்கு தியரி அல்ல, வாழ்வின் சரித்திரம் இது. ये थ्योरी नहीं है, ये हिस्ट्री है. வாழ்வியல் சரித்திரம் இது, வாழ்ந்தவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் இது, இன்னும் வாழப்போகிறவருடைய சரித்திரம் இது. இது வெறும் தியரி அல்ல. ये सिर्फ थ्योरी नहीं है, ये हिस्ट्री है जो हुआ वही बात लिखा गया. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். हम नए साल में प्रवेश करने वाला. புது வருஷம் அது எப்படி மேலும் பள்ளமா இருக்குமா, வாக்கடா தேக்கடவா இருக்குமா, குறுக்கட்டா இருக்குமா நமக்கு தெரியாது. तो नया साल कैसा होगा हमें पता नहीं. அதை பத்தி நம்ம தெரிஞ்சும் ஒன்றும் செய்ய போக முடியறதில்லை. पता होकर भी हमें कुछ करने. புயல் வருது, இங்க வருது, அங்க வருதுன்னு ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களால அதை தடுக்க முடியுமா? वो हमें कुछ வரம் 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 புலி வருது புலி வருதுன்னு பயமுறுத்த முடியும். புலி ஏதாவது செய்ய முடியுமா? ऐसा वो அந்த மாதிரி புயல் வரும் 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 இங்க கடக்கும் அங்க கடக்கும்ன்றாங்களே ஒழிய, பயமுறுத்துறாங்களே ஒழிய, அதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல வந்தா அதுல இருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம்னு தான் ஏதாவது செய்ய முடியுதா? हम जो भी आते हैं उसको हम कुछ नहीं कर सकता है, उसको रोक नहीं सकता है. நேத்து ஒருத்தன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தான், தினமலர்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தான், கருணாநிதி வீட்டை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. तो एक जन ने इस तरह कमेंट किया कि முன்னாள் முதல்வர் கருணாநிதி வீட்டை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. ஏன் அவர் வீட்டு வெள்ளம் சூழப்படாதா? उनका घर को पूरा घेर कर पानी है. மழை தண்ணிக்கு இது முதல்வர் வீடு இங்க போக கூடாது, ஐயோ போனா அவர் அடிப்பார்னு அதுக்கு தெரியுமா? वो पानी को क्या पता है कि उनका घर पे नहीं जाना है. நான் தான் பதில் கொடுத்தேன் அவங்களுக்கு. முன்னாள் முதல்வராக இருந்தாலும் இந்நாள் முதல்வராக இருந்தாலும், நல்ல படித்து பட்டம் பெற்றவனா இருந்தாலும் படிப்பறிவே இல்லாதவனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், மழை நீருக்கு அவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது. யாரை வேணாலும் என்ன செய்யணுமோ அதை செய்யும். वो पानी को कुछ नहीं पता है कि वो कौन है करके, वो बड़ा है छोटा है. புயலுக்கு தெரியுமா, மழைக்கு தெரியுமா? मालूम नहीं. அதை அனுப்புகிறவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எங்கெங்க போய் அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். उसको வசனம் சொல்லுகிறது, மின்னலை அனுப்புகிறார், இடியை அனுப்புகிறார், மழையை அனுப்புகிறார், நன்மைக்காகவும் அனுப்புகிறார், தீமைக்காகவும் அனுப்புகிறார். ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும் அனுப்புகிறார், ஒருத்தனை வாழ வைப்பதற்கும் அனுப்புகிறார். प्रभु वचन करता है कि वो प्रभु वो सभी कुछ करता है, वो अच्छा के लिए. இன்னைக்கு தங்களுடைய சிந்தனையில மமதையா இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. कौन अपने विचार में घमंड की बात है, उन लोग. நம்முடைய சிந்தனையில மமதை உள்ளவர்களாய், செருக்குள்ளவர்களாய், திமிர் உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய் இருந்தால் என்ன அனுப்புவார்னு தெரியாது, ஜாக்கிரதையா இருக்கணும்.
हमारे मन में भी अगर इस तरह की घमंड रहे நமக்கு तो கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். प्रभु ने हमें दिया हुआ चीजों को हम संभाल நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். हमारे जीवन அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ, वो वचन किस तरह அம்மா சொல்றது இல்ல, அண்ணன் சொல்றது இல்ல, தங்கச்சி சொல்றது இல்ல, வேற யாரும் உறவுகள் நண்பர்கள் சொல்றது இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும், பரலோகமும் போக முடியும். जिस तरह वचन कहता है उस तरह अगर हम चलेंगे तो हम स्वर्ग राज जा सकता है, दुनिया में भी अच्छी तरह से நம்முடைய சிந்தனைகளிலே கோணலும் மாணலும் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். हमारे विचारों में वाकड़ा तेकड़ा நம்ம உறவுகளை குறித்து பேசும் பொழுது கோணலும் மாணலமாய் பேசுறோம்னு கர்த்தர் சொல்றார். हम अपने रिश्तों के बारे में बात करते समय वाकड़ा तेकड़ा बात करते हैं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறணும். ये सभी चीज बदलना है. இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் अगर हम यीशु को पीछे நமக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் கோணலும் மாணலுமானவைகள் செவ்வையாகணும்னு சொன்னா अगर हमारे आगे की चीज वाकड़ा நம்மால எதையும் செவ்வை பண்ண முடியாது. हमसे कुछ हेलो. ठीक नहीं कर सकता है. எதையும் நம்ம சரி பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. कुछ चीज को हम நம்ம பிள்ளைங்களையே நம்மளால ஒழுங்கா சரி பண்ண முடியாது. हमारे बच्चों को நம்ம தான் பெற்றிருப்போம், நம்ம தான் காரணமா இருப்போம், நம்ம மூலமா தான் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. हमारे बच्चे हमारे द्वारा आया हुआ बच्चों को அதுவே தலைக்கீழ நின்று நம்ம தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. उनको भी हम कुछ அப்புறம் நம்ம எதை மாத்த முடியும்? किस चीज को हम बदल எதையும் மாத்த முடியாது. कुछ चीज हम மாற்றுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. वो बदलने वाला प्रभु है. அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்மையும் மாற்றுவார், நமக்கு முன்னால் இருக்கிறதை மாற்றுவார். हम अगर उनके पीछे चलेंगे तो ஹல்லேலூயா. हमें भी बदलेगा और हमारे बच्चे நல்லா கவனிங்க. அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் अगर हम उनके पीछे जाएं நம்மையும் மாற்றுவார். हमें भी எப்படி? வாக்கடா தேக்கடவா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றுவார். நமக்கு முன்னே அப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகளையும் மாற்றுவார். हमें भी बदलेगा और हमारे आगे की जो शत्रु की क्रिया है उसको भी निकाल डालेगा. ஆமென். தேவனால் மட்டுமே கூடும். सिर्फ प्रभु से होगा. நம்மளால முடியுமா? எதையாவது மாற்ற முடியுமா? அதாவது வசனம் சொல்றது ஒன்ன கூட புடுங்க முடியாது. हमारे कुछ नहीं निकाल सकता है बाल को. ஒரு மயிரை கூட வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. हमारे बाल को काला या सफेद नहीं कर सकता. ஐயா கலர் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கலாம். எத்தனை நாளைக்கு இருக்கும் அந்த கலரு? वो कलर मारेगा तो भी कितना दिन रहेगा. அப்புறம் நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும். காட்டை விட்டே ஓடி போச்சு, டும் டும் டும்னு டும் டும் கொட்ட வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இல்லை. அதானே, சும்மா டும் டும்னு சொல்லிட்டு போங்க, மாலத்தையாவது அடிங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीर्वाद करे. யாக்கோபோடு தேவன் சொல்லி அனுப்பினார். याकूब के साथ प्रभु ने बात किया. அவன் வாழ்க்கை கொஞ்சம் குறுக்கடா ஆயிடுச்சு. याकूब का जीवन थोड़ा बदल गया. அதனால தாய் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்டு என்ன செய்தான்? फिर भी वो माता पिता தாய் மாமா வீட்டுக்கு போறார். अपने मामा के घर पे जाता है. போறாரு. கல்யாணம் பண்றதுக்கு தான் அனுப்புறாங்க. போப்பா. அப்பா அம்மா கூட போகல. माता पिता ஆனா கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. போப்பா, போய் அங்க மாமா வீட்டுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அனுப்புறாங்க. लेकिन शादी करने के लिए माता पिता ने भेजते हैं उनको. ஹல்லேலூயா. இவரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போறாரு. वो सभी कुछ लेकर जाता है ஆனா வழியில எல்லாத்தையும் இழந்துடுறாரு. और रास्ता में सभी कुछ खो लेता है. கடைசியில அவர் கையில வெறும் கோல் தான் இருக்குது. वो अंत में उनके हाथ में एक लकड़ी था. தலையில வச்சு படுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கல்லை தான் எடுத்து வச்சு ராத்திரி படுத்துக்கிறாரு. सिर पे रख के सोने के लिए एक पत्थर ही था. அப்ப அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? तो उसका मन की विचार क्या होगा? எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். अभी सब कुछ இப்ப பொண்ணை போய் எப்படி கேட்கறது? अभी लड़की மாமா பொண்ணை கொடுன்னு எப்படி கேட்கறது? वो लड़की को कैसा मांगेगा? பொண்ணு இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களே. अगर कुछ இப்பெல்லாம் அதுக்கு உல்டா போச்சு. அன்னைக்கெல்லாம் இப்படி இருந்தது கல்யாணம். पहले மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொடுத்து பொண்ணை கூட்டிட்டு வரணும். அதனால தான் பொண்ணு அடங்கி இருந்துச்சு அன்னைக்கு. वो पहले
लड़का सब कुछ दे के लेके आता था, இன்னைக்கு அப்படி இல்லை. लेकिन ऐसा नहीं। பொண்ணு நீ என்னெல்லாம் கொண்டு வர அப்படின்னு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் கொண்டு வான்னு சொல்றாங்க. அது கொண்டு வந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இப்படிதான் இருப்பேன்னு சொல்லுது. அனுபவிச்சு தான் ஆகும். अभी के लड़कियों को सब लोग सब कुछ लेके, வேதத்தின்படி கல்யாணம் பண்ணா நாம ராஜா. अगर बाइबल के अनुसार हम शादी करेगा तो, உலகப்படி நாம கல்யாணம் பண்ணா நம்ம கூஜா. अगर इस दुनिया के रीति से हम शादी करेगा तो हम पूजा। நாம ராஜாவா இருக்கணுமா கூஜாவா இருக்கணுமா? அதே போல நீங்க ராணியா இருக்கணுமா இல்ல அடிமைப்பட்டு புருஷனை அடிமையாக்கி அடிமையனுடைய மனைவியா இருக்கணுமா? अगर हम किस तरह की औरत होना चाहिए कि राजा का औरत होना चाहिए? ராணியா இருக்கணும்னா புருஷனை அடிமைப்படுத்த கூடாது. अगर रानी रहना है तो गुलाम, நான் வச்ச ஆட்டத்துக்கு தான் நீ ஆடனண்டான்னு குடுமையை பிடிச்சி ஆட்டக்கூடாது. मैं क्या बोलता है वही, தலையாட்டி பொம்மையா வச்சிருக்க கூடாது. உப்பு இருந்தாலும் கேட்க கூடாது, உப்பு இல்லைனாலும் கேட்க கூடாது. அப்படின்ற மாதிரி வச்சிருந்தா அது பிரயோஜனமே இருக்காது. ராஜா ராஜாவா இருக்கணும், ராணி ராணியா இருக்கணும். அதுக்கு அப்படி நாம இருக்கணும்னா வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். राजा राजा और रानी रानी होना चाहिए, तो वचन के अनुसार चलना चाहिए। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு அப்புறம் தலை வலிக்குது, கால் வலிக்குது, இங்க குத்துது அங்க குத்துது, கர்த்தாவே நான் அவர் என்ன சொல்வாரு? என் விருப்பமே இல்லையப்பா, என்னுடைய சித்தமே இல்லையே, என்னுடைய கிரியையே இல்லையே, எல்லாம் உன் விருப்பப்படி தானே பண்ணேன், எல்லாம் உன் விருப்பப்படி தானே செஞ்சேன், இப்போ என்ன செய்யணும்? உன் விருப்பப்படி அனுபவிச்சு தான் ஆகணும்னு விட்டுருவார். ஆனாலும் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு எல்லாத்தையும் கொண்டு போனார், எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அதனால போயிட்டு சும்மா கொடுத்துருவார மாப்பிள்ளைக்கு பொண்ணு. 7 வருஷம் தான் விரும்பினவளுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். ஹல்லேலூயா. याकूब ने मामा के पास देने के लिए कुछ नहीं था, इसके लिए उनके साथ 7 साल काम किया. ஆனா மாமா பெரிய ஏமாத்துக்காரன். அதுக்கு மேல இவனுக்கு மேல பாருங்க, இவன் நேரா இருந்தா தானே மாமனார நேரா இருந்து, இவன் வாழ்க்கை நேரம், இவன் சரியா இருந்தா அதுவும் நேரா வருதும் சரியா இருக்கும். இதுவே குறுக்கட்டா இருந்துச்சுன்னா எதிரில் இருக்கிறதும் குறுக்கட்டா தானே இருக்கும். இவன் போனதும் அப்படிதான் போனான், சகோதரனெல்லாம் ஏமாத்திட்டு தான் போனான். அங்க மாமனார் ஏமாத்துறாரு, இந்த பொண்ணை கொடுக்குறேன்ட்டு வேற பொண்ணை கொடுத்துட்டாரு. भाई को धोखा देके गया, इसीलिए वहाँ उसका मामा भी उसको धोखा दिया. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்கன்னா? பரவாயில்லப்பா, இங்க பெரியவ இருக்க சின்னவ கொடுக்குற பழக்கம் இல்லை. மாமா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. वो मामा ने इस तरह बोला कि बड़ी, அதனால என்ன அவளையும் உனக்கு கொடுக்குறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய். और एक साथ में काम करने को बोला. 14 வருஷம் 2 பொண்ணுங்களுக்காக வேலை செய்து தான் அந்த பொண்ணுங்களை வாங்கி இருக்கிறாரு அவர். 14 साल उसने काम किया हेलो। लड़कियों के लिए, பெண்ணை வாங்கினார், लड़की को लिया था. புருஷனை விற்கல. வாங்கணுமா விற்கணுமா? முடிஞ்சு போச்சு பாஸ்டர். இனிமேலாவது பண்ண போறவங்களாவது கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்களை விற்கிறீங்களா இல்ல வாங்குறீங்களா? हम बेचते क्या लेते हैं? இந்த சத்தியம் உலகத்தாருக்கு பைத்தியமா இருக்கும். ये जो सत्य है ये दुनिया के लोगों को, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவ பலன். ஹல்லேலூயா परमेश्वर के बच्चों लोगों को ताकत है. ஹல்லேலூயா. போறாரு 14 வருஷம் பாடான பாடு, இரவு பகல்னு பார்க்கல, பனி மழைன்னு வெயில்னு பார்க்கல, பாடுபடுறாரு. மாமனாருக்காக எல்லாத்தையும் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனாலும் அந்த மாமனார் பாருங்க எவ்வளோ இவன் எவ்வளோ குறுக்கட் மைண்டாக இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி பாருங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதானே நமக்கு வரும். 14 साल उन्होंने कितना तकलीफ उठाया, फिर भी उसका मामा ने और भी उनको நம்ம உள்ள நுழையும் போதே ஒரு பிளானோட நுழையணும்னு வைங்களேன். वो अंदर एंट्री होते समय वो एक प्लान के साथ एंट्री किया, तो அது தவறான பிளானா இருக்குன்னா கர்த்தர் என்ன செய்வார்? வேற அதுக்கேற்ற வேற ஒரு பிளான் அங்க எதிரடையானதை உருவாக்குவார். अगर प्रभु का इच्छा नहीं है तो प्रभु और நம்முடைய பிளான் கர்த்தருக்கு ஏற்புடையதா இருக்கணும் வைங்களேன். அங்க குறுக்கட்டா இருக்கிறத கூட, கரடு முரடா இருக்கிறத கூட, கோணல் மாலமா இருக்கிறத கூட கர்த்தர் சரி பண்ணிடுவார். अगर उनका प्लान सीधा रहेगा तो प्रभु जो भी वाकड़ा है उसको सीधा करेगा. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான். हम यही நமக்கு முன்னால இருக்கிறது கோணல்னு நமக்கு தெரியுதா? अगर
हमारे सामने जो है वो वाकड़ा है तो அது பள்ளம்னு விழுந்துற மாதிரி இருக்குதுன்னு தெரியுதா? अगर हम गिर जाएंगे அல்லது கடக்கவே முடியாத பெரிய மேடா மலையா இருக்குது, தடையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? अगर कुछ रुकावट है करके हम सोचते हैं, அதையெல்லாம் கர்த்தர் மாத்துறதுக்கு தான் முன்னால நிக்கிறேன்னு சொல்றாரு. वो सभी को दूर करने के लिए ஆனா எப்போ பின்னால இருக்கிறதான நாம் वो पीछे खड़ा है। हम எதெல்லாம் கோணலும் மாணலன்னு மத்தவங்களை நம்ம சொல்றோமோ जो भी वाकड़ा देख அதையே நாமளும் செய்யறவங்களா இருந்தா अगर हम भी वैसा ही करें கர்த்தர் விலகிடுவாரு. प्रभु दूर हो அப்புறம் ரெண்டு கோணலும் மாணலும் என்ன செய்யணும்? ரெண்டு பாம்பு சீரி படம் எடுத்து சண்டை போடுற மாதிரி படம் எடுத்து ஆட வேண்டியது. ஆடு பாம்பே இல்ல ஆடு பாம்பே அப்படின்னு ஆட வேண்டியது. तो एक दूसरों के साथ झगड़ा होता है। கர்த்தர் இருக்கணுமா வேண்டாமா? अगर प्रभु இன்றைக்கு தீர்மானம் செய்வோம் நாம். கர்த்தர் நமக்கு மத்தியில இருந்து நமக்குரிய எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்து நமக்கு முன்னால இருக்கிறதையும் சரியாக்கணும்னா கர்த்தர் சொல்ற நான் உனக்கு முன்னே இருக்க வேண்டும். अगर प्रभु हमारे आगे जाके सीधा करना, ஆனால் அவர் வார்த்தை கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போயின்னு வார்த்தை கொடுக்கிறார். मैं तुम्हारे आगे जाकर அப்ப நான் உனக்கு முன்னாலே போவேன்னு சொன்னா முன்னால அவரை நம்ம வச்சு பின்னால இருந்து அவரை போல நம்ம மாறினா நமக்கு முன்னால இருக்கிற அந்த வாக்கடா தேக்கடா எல்லாம் சரியாய் மாறிவிடும். अगर वो हमारे आगे जाता है तो இதற்காக நாம எங்கேயும் போயிட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. हम किधर भी जाने की जरूरत நாம போராட வேண்டிய அவசியமே இல்லை. लड़ने की। இயேசுவை முன்ன வச்சுட்டு இயேசுவை போல நாம மாறினா अगर यीशु को सामने रख के उनके अनुसार அதை அறிந்த இயேசு நமக்கு முன்னால இருக்கிறது அவரை போல மாத்திடுவார். वो यीशु हमें उनकी तरह बदल देगा। இது ஈஸியான வழியா கஷ்டமான வழியா? वो इजी है क्या? ஆனா இதை நம்ம செய்வோமா? இதை செய்யறதுக்கு மனசு வருமா? நீங்க கொஞ்சம் தள்ளிங்கப்பா நான் பாத்துக்கிறேன். लेकिन हम करते हैं क्या? இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முடியக்கூடியதா இருந்தாலும் புதிய ஆண்டு வரக்கூடியதா இருந்தாலும் இன்னும் எத்தனை புதிய ஆண்டுகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மாறாத வரை நமக்கு முன்னே மேடும் பள்ளமும் கோணலும் மாணலுமாய்த்தான் இருக்கும். இயேசு இருப்பார், இருந்தாலும் நமக்காக அவர் கிரியை செய்ய மாட்டார். अगर कितना भी साल जाने दो फिर भी हम ஆனால் यीशु के पीछे नहीं चलेंगे तो वाकड़ा तेकड़ा सीधा नहीं होएगा। ஆனால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து लेकिन हम उनके बात को सुनेंगे, ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தலிலே கடைசி வரையிலும் நாம் இருப்போம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் बात को हम समर्पण करके अंत तक जिएंगे तो நம்மை அவரை போலவும் மாற்றுவார், நமக்காகவும் மற்றதையும் மாற்றுவார். हमें भी बदलेगा और हमारे लिए सब कुछ बदल के देगा। யாக்கோப்புக்காக அப்படித்தான் கர்த்தர் செய்தார். वो याकूब के लिए प्रभु ने வெறும் கோலும் கையுமா அந்த தலைக்கு கூட தலையான் இல்லாம கல்லை வச்சுட்டு தூங்கும்போது அவனுக்கு சொன்னார், மேல இருந்து உத்தரவு கொடுத்தார் அவனுக்கு, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ செல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உன்னோடு கூட இருந்து மறுபடியும் இந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு வருவேன், அதுவரை நான் உன்னை கைவிடுகிறது இல்லைன்னு சொல்லிட்டார். वो याकूब के हाथ में कुछ नहीं था, पत्थर रख के सोते समय प्रभु ने उनसे बात किया कि मैं तुम्हारे साथ रहूंगा और तू वहां वापस यहाँ आने तक तुम्हारे हाथ नहीं छोड़ूंगा। செய்தாரா இல்லையா? வெறும் கோலும் கைமா போனாம திரும்பி வர்றதுக்கும் கர்த்தர் கிருபை தந்தார். வரும்போது எப்படி வந்தான்? அவனே சொல்றான், கோலும் கைமா வெறும் கோலும் கைமாய் கடந்து பண்ண இப்பொழுதோ 2 விதமான பரிவாரங்கள் 2 விதமான ஆசீர்வாதங்களோடு கூட நான் வருகிறேன். वो खुद बोलता है कि मैं सिर्फ लाठी लेकर गया था लेकिन अभी आते समय 2 परिवार के साथ आता हूँ। ஆனாலும் கூட இன்னும் அவனுக்குள்ள கொஞ்சம் சில விஷயங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தது. फिर भी उनके अंदर कुछ चीजों था, இரவெல்லாம் போராடுகிறான். वो पूरी रात लड़ता है, கர்த்தரோடு கூட அவன் போராடி மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். प्रभु के साथ लड़कर वो வசனம் சொல்கிறது மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டான். वो मनुष्य से और परमेश्वर से அப்படி மேற்கொண்டதினால் அவன் பெயர் மாற்றப்பட்டு இன்றளவுக்கும் ஆசீர்வாதமான பெயராய் இன்றளவும் உலகத்தின் மத்தியிலே நிலைத்திருக்கிறது இஸ்ரவேல் என்று சொல்லி. इसीलिए अभी तक उसका नाम स्थिर है कि वो इस्राएल करके। நம்முடைய நாமமும் நம்முடைய பெயரும் கூட நிலைத்திருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொன்னால் நாமும் கூட முழுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். अगर हमारे नाम पे स्थिर रहना है तो हम भी पूरी तरह से அவர் நடுவே நின்று நமக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். वो बीच में
खड़ा रहकर हमारे लिए काम करना, நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டும் என்று சொன்னார். हमारे सामने जाकर हम वाकड़ा तेकड़ा को सीधा करना, நாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து हम उनके बात को वैसा ही मानना है, அவருடைய சத்தியத்திலே நாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்து उनके सत्य में हम सीधा चलकर அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினால் उनके नाम को महिमा करेंगे तो நிச்சயம் நமக்கு முன்னேற்கக்கூடிய எல்லாம், அது மனுஷனாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அல்ல வேற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாக்குவார். वो जो भी चीज है वो सभी कार्य को प्रभु ठीक, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் என்னெல்லாம் உணர்த்தி இருக்கிறார். கோணலானது உங்களுக்குள்ள என்ன இருக்கு? आपके अंदर जो भी वाकड़ा तेकड़ा, உங்களுக்குள்ள மேடும் பள்ளமா என்ன இருக்கு? जो आपके अंदर ऊंचा नीचा है, என்னெல்லாம் இருக்குன்றத அவர் உணர்த்தி இருக்கார் இல்லையா? तो आपके अंदर जो है उसको बताया है, அதையும் என்னையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே, वो मुझे भी ठीक कीजिए, எனக்கு முன்னால உள்ளதையும் சரி பண்ணுங்க. मेरा आगे जो है उसको भी ठीक कीजिए। நாம சரியாயிட்டா நமக்கு முன்னால உள்ளதும் சரியாயிடும். अगर हम ठीक हो गया तो அப்ப हमारे முதல்ல நம்ம கேட்க வேண்டியது என்ன? கோணலும் மாணலுமா இருக்க என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பார்வைகள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? சரியாக்குங்க. तो मेरे विचारों को, मेरे नजर को, मेरे चाल चलन को आप ठीक कीजिए करके बोलना है। இந்த 12வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். इस 12 महीना में पहला दिन से प्रभु का वचन हमारे நாம் இந்த பூமியிலே இருக்கும் வரையிலும் இது நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்றால், पृथ्वी में हम रहने तक हमारे अंदर நாம் பரலோகம் செல்லும் வரை இந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்றால் जाते तक हमारे अंदर वो काम करना है। நாம் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். हम पूरी तरह से समर्पण, அவ்விதமாய் 100% ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் सब पूरी तरह से समर्पण करने वाले எழுந்து நில்லுங்கள், हम उठ के खड़े हो जाएं। எழுந்து நில்லுங்கள். ஓ உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அப்பா உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒன்றாக்கும் எங்கள் தேவனே, உமதாவியார் ஒன்றாக்கும் சரீரத்தின் அங்கங்களாய் ஒன்றாக்கும் என் ஜெபமே, ஒன்றாக்கும் எங்கள் தேவனே, உமதாவியார் ஒன்றாக்கும் சரீரத்தை அங்கங்களாய் ஒன்றாக்கும் என் ஜெபமே, ஒன்றாக்கும் என் ஜெபமே. சொல்லுங்க, ஒன்றாக்கும் என் ஜெபமே, ஒன்றாக்கும் என் ஜெபமே. ஆமா ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும். உம்மை பின்பற்றுகிறதான நாங்கள் உம்மை போல காணப்பட, உம்மையே பிரதிபலிக்க, அதற்கு விரோதமாய் இருக்கக்கூடிய கோணலும் மாறுபாடுமான காரியங்களை என்னை விட்டு அகற்றும்படியாக, என்னை நேராக்கும்படியாக, உம்மையே உமது பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு என்னை புதிதாக்கி உம்மை போலாக்கி, எனக்கு முன்றே நீர் சென்று எனக்கு முன்னே இருக்கக்கூடிய கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், அவ்விதமாய் நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் சரியாக்கி உம்மை போல மாற்றி, எனக்கு எதிரே உள்ளவைகளையும்
உம்மை போல மாற்றி உம்மோடு இணைந்து இந்த பூமியில உமக்கு சாட்சியாக வளர்ந்து கனி கொடுக்க உம்மை பிரதிபலித்து பரலோகம் வந்து சேர உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடர்ந்து என்னை நடத்தும். அதற்கு எதிரடியாய் கிரியை செய்கிற மாம்ச கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை, உலக கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே என் காலின் கீழே நான் மிதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கிறேன். எல்லாம் பாதாளத்திற்குள்ளே கடந்து போவதாக. நான் உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் என்னை சமர்ப்பணம் செய்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் கரங்களை தட்டி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அடுத்த வாரம் பந்திக்கு ஆயத்தத்தோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபித்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.